திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக பேசு தொடர்கிறது. திரு கார்த்திகை செல்வன், இப்ப இவ்வளவு செலவழித்து அல்லது உழைப்பை செலவழித்து இவ்வளவு முனைப்போடு இந்த இடைத்தேர்தல் காலத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் ஈடுபடுவதற்கான உண்மை காரணம் என்ன? பாராளுமன்ற தேர்தல் தான் உண்மையான காரணமாக இருக்க முடியும். இதுக்கு முன்னாடியும் இடைத்தேர்தல்கள் நடந்திருக்குது. திருச்சி வெஸ்ட் நடந்தது, அதுக்கு பிறகு சங்கரன் கோயில் நடந்தது, அதுக்கு பிறகு புதுக்கோட்டை நடந்தது. எல்லா இடைத்தேர்தல்கள்லையும் அமைச்சர்கள் போனாங்க, எல்லாமே இருந்தது. ஆனால் இதில் வந்து அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. முதலமைச்சர் வந்து ஒரு நாள் போனால் கூட 9 இடங்களில் பேசிட்டு வந்த பிறகு நேற்றைக்கு ஒரு அறிக்கையும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து திமுக வேட்பாளருடைய டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும், பாராளுமன்ற தேர்தல் வருகிறதுன்றதையும் ஹிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அதே மாதிரி திமுக தரப்பிலிருந்து ஸ்டாலின் 4 நாட்கள் 80 இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறாரு. மற்ற தலைவர்களும் அங்கே போகிறாங்க. இப்படியான ஒரு இதில் வந்து என்னென்னா, அவங்களுக்கு இப்போ ஒரு மற்ற இடைத்தேர்தல்களை விட இந்த இடைத்தேர்தல் ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 5 மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு பிரதமர் வேட்பாளராக அல்லது தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு தங்களுடைய அந்த வின்னிங் மார்ஜினை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்து இதை ஏற்கனவே தங்களுடைய சாதனைகளாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து சங்கரன் கோயிலில் 42%, புதுக்கோட்டையில் 45% வின்னிங் மார்ஜின் வந்திருக்கு அப்படின்ற அந்த சதவீதங்கள் இருக்கும்போது இங்கே வெறும் வெற்றி மட்டும் பேசாது. இந்த தேர்தலில், ஏற்காடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றியா, இப்போ எல்லா இடைத்தேர்தல்கள்லையுமே மக்களுடைய புரிதலை என்னவாயிடுச்சுன்னா, வெற்றியா தோல்வியாங்கிறத விட எவ்வளவு சதவீதத்தில் வெற்றி அப்படிங்கிற லெவலில் அவங்க வந்துட்டாங்க. அப்படியே இருந்தாலும் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையாகிவிட்டால் இது பணத்திற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுமா அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு வெற்றிக்கான சான்றாக பார்க்கப்படும்? முழுமையாக அப்படி பார்க்க முடியாது. நிச்சயமா ஒரு இடைத்தேர்தலுடைய வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு அடிப்படையாக பாராளுமன்றத்தை ஒட்டின விஷயமாக போக முடியாது. ஆனால் இது வந்து ஒரு மொரால் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு ஆளுங்கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி சதவீதம் பெறுது அப்படின்னா அவங்க தொண்டர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதுவரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது, நாங்கள் வந்து பெருசாக எந்த கட்சிகளையும் கூட்டணிக்கு கன்சிடர் பண்ணல, இருக்கிற இடதுசாரிகள் போதும் அப்படிங்கிற அளவில் இருக்காங்க. அந்த நிலைப்பாடு மாறலாம். அதே மாதிரி இப்போ திமுகவுக்கு தங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்னன்னா, அவங்க வந்து ஆட்சி இழந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு 2.5 ஆண்டு காலம் நடந்திருக்குது இந்த ஆட்சி. மற்ற தேர்தல்கள் எல்லாமே ஓராண்டுக்குள்ள நடந்த இடைத்தேர்தல்கள். இப்போ 2.5 ஆண்டு காலத்தில் ஓரளவுக்கு, முழுமையாக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ஆளுங்கட்சியை பற்றின ஒரு மதிப்பீடாக இது முழுமையாக எடுத்துக்க முடியாது. இடைத்தேர்தல் மதிப்பீடுங்கிறது வந்து மற்ற எல்லா காரணிகளையும் வைத்து தான், பணம் மற்ற எல்லா விஷயங்களையும் வைத்து, மணி பவர் மசில் பவர்லாம் வச்சு வந்திருந்தா கூட குறைந்தபட்சம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் டிஎம்கே கொடுக்க முடிஞ்சதுன்னா இதில் அது அவங்களுக்கு ஒரு மொரால் போஸ்ட்டு, அப்புறம் ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டியை கூட்டும். அவங்களுக்கு வந்து பாசிபிள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு, அல்லது மற்ற கட்சிகள் திமுக ஓரளவுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம இணையலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு இது தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்குது. திரு நாராயணன், இப்போ எல்லா கட்சிகளும் ஒதுங்கிவிட்ட நிலையில ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு திமுக அதில் பங்கு பெற்றிருப்பதால் இது மக்களுக்கு ஆதரவான ஒரு செயல் எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் முதல் ரவுண்டில் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு இதில் வந்து அதிகமாக மார்ஜின் பெற்று வெற்றி பெற்றார்கள் தான். இதை வைத்து தான் அவங்க வந்து வர்ற பாராளுமன்ற கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதோ, யார் யார் அணிகளை சேர்ப்பதோ, அவங்களுக்கு எவ்வளோ சீட் கொடுப்பதோ எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி திமுக வந்து ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டு 2G ஸ்பெக்ட்ரம்லேருந்து ஆரம்பித்து நலிந்து விட்டது. இன்றைக்கு அந்த 2 அணிகளாக பிரிந்து விட்டது. அதனால் இன்றைக்கு வந்து திமுகவின் பலம் என்ன இல்லை பலவீனம் என்ன என்பது வெளிப்படும் ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் அவங்களுடைய பலத்தை கூட்டி காமித்தால்தான் அவங்களும் வர்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணிக்கு வந்து மற்ற கட்சிகளை சேர்க்க முடியுன்ற மாதிரி 2 பேருக்குமே ஒரு பல போட்டி தான் இது ஒரு குரூஷியல். அந்த நேரத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு சாதாரண இடைத்தேர்தலாக எடுத்துக்கொள்வதில்லை. அதுவும் இன்றைய அரசியல் சூழலில் வெற்றி தான் இன்றைக்கு வெற்றியை நோக்கி தான் அவங்க ஒரு வெறித்தனமாக செயல்படுகிறார்கள். சொல்லுவாங்களே, கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்று. அதனால் அவங்க வந்து வழிமுறையை பற்றி எந்த கட்சிகளும் யோசிப்பதில்லை, எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று. வெற்றி மட்டுமே குறிக்கோளாக அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன வேணா செய்கிறாங்க. தேசிய அளவிலையுமே இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. வேணுமென்றால் இன்றைய மோசமான அரசியல்வாதிகள் வேணுமென்றால் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கும் சாதி கலவரத்தை தூண்டுவதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள். வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை கூட செய்யும் அந்த அளவுக்கு துணிந்த மோசமானவர்கள் தான் இன்றைக்கு அரசியலுக்குள் புகுந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழலில்
ஒரு தேர்தல் ஆணையம் நேர்மையான ஒரு தேர்தலை நடத்துவது என்பது மிக மிக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அவர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. இன்றைக்கு வந்து வேட்பாளர்கள் செலவு செய்யும் பணத்தை விட ஒரு தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை செலவு செய்வதற்காக மக்கள் வரிப்பணம் செலவு செய்வது பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கும். ஒரு இடைத்தேர்தலுக்கு, அதுவும் இந்த இடைத்தேர்தலில் ஒரு சீட்டு வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினர் வருவதனால் பெரிய ஒரு மாற்றமும் வந்துவிட போறதில்லை. ஆனாலும் இந்த அளவுக்கு மக்கள் வரிப்பணத்தையும் செலவழிக்க வேண்டிய ஒரு அந்த அளவுக்கு அர்த்தமற்றதாக செய்தாலும் கூட திரு ராதாகிருஷ்ணன், இவ்வளவு செய்தாலும் தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் உங்களுக்கு திருப்தியா? எங்க திமுக நலிஞ்சு போகல. அவர் சொன்னாரு திமுக இன்னும் பிரகாசமா பிரைட்டா எதிர்கட்சியா இன்னைக்கு ஆளுங்கட்சியா தான் இருக்கு, நலிஞ்சு போகல, நல்லா தான் இருக்குது. நீங்க இன்னைக்கு தேர்தல் கமிஷனர் துலாக்கோல் நிலையில்னு கார்த்திக் சொன்னார். எவ்வளோ இதுவரைக்கும் 8 ரிஃபார்ம் கமிட்டி போட்டாங்க. குறிப்பாக தினேஷ் கோசாமி கமிட்டியும் இந்திரஜித் குப்தா. தேர்தலுக்கு வந்து அரசாங்கமும் பணம் கொடுத்து வேட்பாளருக்கு செலவு பண்ணுறது. இந்த 2 குழு அறிக்கையும் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. இப்போது தேர்தலில் கிரிமினல்கள் வந்துடுறாங்க, ஜாதி மதம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் டிடி கிருஷ்ணமாச்சாரி ஐயங்கார் சென்னையை சேர்ந்த திருச்செந்தூரில் நின்னார். எங்களுடைய தலைவர் கலைஞர் வந்து குளித்தலையில் நின்னார். ஜிடி நாயுடு கோயம்புத்தூர்காரர் சிறுவில்லிபுத்தூர்ல போய் நின்னாரு. கொயாங்க ராம்நாத் கொயாங்க வடநாட்டுக்காரர் திண்டிவனத்துல போய் நின்னாரு. அது நல்ல இந்த மாதிரிலாம் இருந்தது. இன்றைக்கு திருப்தியா? இல்ல அந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா கடந்த 80களில் இந்த பிரச்சனைகள் வந்து ஓட்டுப்பெட்டியை தூக்குறது, கள்ள ஓட்டு போடுறது, ரிக்கிங் நடந்தது. எங்க யூபிலையும் பீகார் நடந்தது. அதுக்கு பிறகு 89 இந்த மாதிரி ஊடகங்கள் அதிகமாக வந்தது. தொலைக்காட்சி ஊடகங்கள் வரும்போது இந்த சம்பவங்கள் நல்லி சிங் தான் முதல்ல கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல பெரிய பிரச்சனையாக 89 ஆச்சு. இப்போ அதுக்கு பிறகு இந்த ரிஃபார்ம்ஸ் வேணும் வேணும் வேணும்னு பேசப்பட்டு சேசன் வந்தார் எலெக்ஷன் கமிஷன். அவர் வந்த பிறகு இதில் உள்ள கடுமையான ஒரு சில நடவடிக்கை எடுத்தார். அதுக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, இந்த கடுமையை காட்டலாம் வேட்பாளர் மத்தியிலும் வந்தது. படிப்படியாக ரிஃபார்ம்ஸும் சீர்திருத்தங்கள் வந்தாலும் இந்த கிரிமினல்கள் அதிகமாகிடுறாங்க. எது அதுக்கு மேல தவறு நடக்குது. இது வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து அது ஒரு பக்கம் அதிகமானாலும் கூட அரசியல் கட்சி மட்டும் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய நாட்டு நல்ல. ஏற்காட்டுல எப்படி இருக்கு நிலவரம்? ஏற்காடு இல்லை, எல்லாமே சொல்ல எல்லா தேர்தலும் இப்போ பேசப்படுறோமே, எல்லா தேர்தலும் நடக்குது. ஏற்காடு மட்டும் இல்லை, எல்லா தேர்தலும் அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு ஒரு விவாதம் இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏற்காடை பொறுத்தவரையிலையும் நேற்று கடைசி பிரச்சாரத்தை எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பூத்தில் போகும்போது நாங்கள் வீடு வீடா ஓட்டு கேட்டோம். வீடு விடா எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வீடு விடா ஓட்டு கட்டு இறுதி கட்ட. ஆனால் எதிரணியில் இருந்தவங்க ஒரு 50-60 பைக், சின்ன கிராமம் கூட்டாத்துப்பட்டின்னு ஒரு கிராமம், ஒரு 5-4 மணி நேரம் பைக்கை கொண்டு வந்து ஓட்டு வீடு விடாக்க கொண்டு ஒரு பிரியை உண்டாக்குறாங்க. அது ஒரு பரபரப்புன்னு நினைக்கிறாங்க. இப்படித்தான் நடக்குது ஒழிய அது நல்லது இல்லை. இன்னொரு உதாரணம், முதலமைச்சருக்கு அவர்கள் நோட்டீஸ் அளித்திருக்கிறார்கள், அவரும் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறார் என்றால் தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்கிறது. சொல்லுங்க, நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க, முதலமைச்சருடைய பேச்சை கம்ப்ளீட்டா நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்க ஊடகத்து மூலியமா சொல்றேன். அன்னைக்கு என்ன பேசினாரு, இன்னைக்கு பதிலளிச்சதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் ரெண்டையும் போட்டு நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. அன்னைக்கு இது பேசினாரு, மத்திய தேர்தல் ஆணையத்தில் 3 பேர் கொண்ட குழு தீர்மானிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் நாம் தலையிட ஒன்றுமில்லை. நீங்க தான் சொல்லணும், ஊடகவாதிகள் தான் சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு விட்டுருதாரு. நல்லா தெரியும். இதே போல இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது கடந்த முறையில் ஆட்சியில் இருந்த அவருடைய தலைவர் கலைஞர் வந்து ஆட்சியில் இருக்கிற பொழுது இடைத்தேர்தல் நடந்தது. அதை போல அவர் சொன்னார், தேர்தல் கமிஷனுக்கும் கொடுத்தாரு. இது போன்ற விவரங்கள் நோட்டீஸ் வரலையே எங்களுக்கு. ஏன்னா நம்ம பீச்ல இலங்கை தமிழ் நீங்க சொல்லுங்க, இந்த ஏற்காட்டு இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி தருதா? திருப்தியா இருக்கு, நல்லா அருமையா செயல்படுறாங்க. எங்களுக்கு ஒன்றும் அதுல இது கிடையாது. எங்களுடைய அம்மாவிற்கு நோட்டீஸ் தர அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நேர்மையாக செயல்படுகிறார் என்றுதான். ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு எல்லாருக்கும் தான் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எங்களுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு கண்டிக்கிறார்கள், இதை செய்யாதுன்னா அந்த சட்டத்திற்கு உட்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய எங்களுடைய அஞ்சா நெஞ்சன் என்று சொல்லுகிற அழகிரி வந்து கம்பு எடுத்துக்கிட்டு விரட்டி அடிச்சது மாதிரி நாங்க அடிக்கல, அவங்கள சுதந்திரமா வேலை பார்க்க விட்டு கற்பனையில
வந்து கலைஞருடைய வேன நீங்க கற்பனையா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த இடைத்தேர்தலில் வன்முறை, அராஜகம் அனைத்திற்கும் காரணகாரி திமுக தலைவர் இல்லங்க. நீங்க தான் தேர்தல் அராஜகம் திருச்செந்தூர் எலெக்ஷன் சொன்னா, திருநெல்வேலி எலெக்ஷன் சொன்னா, பேரணாம்பேட்டை எலெக்ஷன் சொன்னா, பழனி நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கருணாநிதி வந்தாரோ அன்றைக்கே இடைத்தேர்தல் ஒருவர் பேசுங்க. எது உண்மை? தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு? இல்ல பாத்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலா நடந்த போது நரேஷ் குப்தா தான் இப்போ தமிழகத்துல பொறுப்புல இருந்தார் தேர்தலில். அவரால் எதுவுமே செய்ய முடியல. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா இதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு தேர்தல் ஆணையம் தயாராகவே இல்லை. அன்றைக்கே அந்த ஒரு நிமிஷம், அன்றைக்கு என்னுடைய கருத்து என்னென்றால், அன்றைக்கு திருமங்கலம் தேர்தலை கவுண்டர்மேன் செய்திருந்தார்கள் என்றால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க முடியும். அன்றைக்கு செய்ய முடியாமல் போய்விட்டது. அன்றைக்கு அந்த தோல்வியை கிட்டத்தட்ட அந்த ஆணையர் ஒத்துக்கொண்டார். அதற்கு பின்னர் தான் இப்போ எதுனாச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பதனால் இந்த மாதிரி இடைத்தேர்தல் வரும்போது குறிப்பாக அதிகமாக வெப் கேமரா போடுவது, இந்த மாதிரியான வாகன சோதனைகள் போடுவது, இந்த மாதிரி கெடுபிடிகளை அதிகமாகிறார்கள் நம்மளுடைய தேர்தல் ஆணையம். இப்போ வந்து ஒரு இடைத்தேர்தலில் வந்து அதிக அளவில் படைபலத்தை கொண்டு வர முடியுது. மத்திய அரசு ஊழியர்களை கொண்டு வர முடியுது, ரிசர்வ் போலீஸ் கொண்டு வர முடியுது. இருக்கிற 290 போலிங் பூத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 269 போலிங் பூத்தில் வந்து வெப்கேம் போட்டுறாங்க. அதை வந்து தொடர்ந்து கண்காணிக்க முடிகிறது சேட்டலைட் மூலமாக. மிச்ச இடத்துல வந்து ரெக்கார்டிங் பண்றாங்க. அந்த அளவுக்கு செய்ய முடிகிறது. இதெல்லாம் இருந்தாலும் இவ்வளவு செஞ்சாலும் பணம் வாங்கிட்டு சிரித்த முகத்தோடு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறாங்களே மக்கள் போய் எதிர்பார்க்க ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஜனநாயகம் வந்து பணநாயகம் ஆகிவிட்டதுன்றதுதான் ரொம்ப தேர்தல் ஆணையத்தினால் முழுமையாக கண்காணித்துக் கொண்டே இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. கண்காணித்துக் கொண்டிருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிமிஷம், இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, எதிர்கட்சி தலைவர்களோ மற்றவர்களோ பேசும்போது தொடர்ந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. மோடிக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, சோனியா காந்தி கொடுத்திருக்காங்க, ராகுல் காந்தி கொடுத்திருக்காங்க, இங்க வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த நோட்டீஸை தாண்டி எதுவுமே செய்ய முடியல. ஒரு பை எலெக்ஷனை வந்து தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்றைக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் ஒரு யுக்தியை அவங்க இன்னைக்கு வரையும் கையாளவில்லை. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ரெஃப்ரியா இருந்துட்டு விசில் மட்டும்தான் அடிக்க முடியுதே தவிர அதற்கு மேல் ஒரு தண்டனை கொடுப்பதோ அதற்கு மேல் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகவில்லை. இதுதான் ஒரு அடிப்படை காரணமா இருக்குது. அதோடு மக்களும் இடைத்தேர்தல் வந்தா நல்ல வருவாய் கிடைக்கும் என்ற அளவுக்கு வந்து மக்களை இன்றைக்கு ஊழலில் பங்குதார ஆக்கிவிட்டார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுகிறது. திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்றாங்க. அந்த தேர்தலை தடை செய்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அது நீட்சியாகத்தான் இப்பொழுது வந்தது என்பதையும் அனைவருமே சொல்றாங்க. அப்ப இதுவும் தடை செய்ய வேண்டிய அளவிற்கு நடக்கின்ற ஒரு தேர்தலா? நிச்சயமா நீங்க அது தடை செய்யணும்னா இதுவும் அது மாதிரி தான் நடந்துச்சு. இது ரெண்டு கட்சிகள்லயுமே இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். ரெண்டு தரப்புல இருந்துமே ஆனால் ஆளுங்கட்சிக்கு அதிகமான பவர் இருக்குங்கிறது எல்லாருமே ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நான் சொல்றேன், தேர்தல் ஆணையம் நிறைய விஷயங்களை எடுத்துட்டு இருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் பண்றாங்க. நிறைய இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறக்கியிருக்காங்க. எல்லாமே நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் எக்ஸிகியூஷன் பவர்ல இருக்கிறவங்க லோக்கல் அத்தாரிட்டிஸ்ல எவ்வளவு பேருக்கு மனதைரியம் இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ அல்லது பவர்ஃபுல்லா இருக்கிற யாருக்கும் எதிராகவோ செயல்படுறதுக்கான ஒரு மனதைரியத்தோடு இருக்கின்ற அதிகாரிகள் ரொம்ப குறைச்சல். இன்னும் சொல்ல போனோம்னா, நீங்க எலெக்ஷன் ஆஃபீஸரா நம்ம வந்து இப்போ எப்படி வெளியில இருந்து கண்காணிப்பாளர்களை வெளிமாநிலங்கள்ல இருந்து கொண்டு வர மாதிரி எலெக்ஷன் ஆஃபீஸரை கூட வெளியில இருந்து ஒருத்தர் அங்க நியமிக்கிறதும் கூட ஒருவேளை இது வந்து ஃபியூச்சருக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரியான சில விஷயங்களையும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க வந்து அந்தந்த மாவட்டங்கள்ல பணியாற்றுகின்ற பெரும்பாலான அதிகாரிகள் அந்த ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சி வருதோ அந்த ஆளுங்கட்சிக்கு ஒத்துழைப்பவர்களாக அல்லது அவர்களுக்கு இணக்கமானவர்களாக அல்லது அவர்களுக்கு சௌகரியமானவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதுதான் பெரும்பான்மையாக நடக்கிறது. இந்த தேர்தலையும் பணம் பெருமளவு எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறது. அது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. ஆளுங்கட்சியின் சார்பாக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், எதிர்கட்சி சார்பாக குறைவாக கொடுத்திருக்கலாம், அது கறிவிருந்து மூலமாக வச்சிருக்கலாம், பல விதங்கள் அது போய் சேர்ந்திருக்குது. அதனால இதை வந்து மறுக்கலாம் முடியாது. எல்லாருக்கும் இது போட்டோ எவிடன்ஸோட விஷுவல் எவிடன்ஸோட நிறைய வந்திருக்கிற விஷயங்கள் இவங்க குற்றச்சாட்டுகள்ல இருந்து வந்திருக்குது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு. இறுதி நேரத்துல இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்துக் கொண்டு நீ கொடுக்கறத நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன், நான் கொடுக்கறத நீ ஒண்ணு சொல்லாதங்கிற மாதிரி நடந்திருக்கிறதா தகவல்கள் இருக்குதே, உண்மைதானா? எங்க வருதுன்னா, இப்ப வந்து இன்னொரு கல்ச்சரும் இப்ப வந்து எதிர்கட்சிகள்ட்ட இருந்து வருது. ஆளுங்கட்சி கொடுக்கின்ற பணத்தை நம்ம தடுத்துட்டோம்னா மக்கள் நம்ம மேல எதிர்ப்பாயிடுவாங்க. நீ ஏன் வந்து எனக்கு கிடைக்கிறத தடுத்துட்டேங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடையும் கூட இப்ப கிட்டத்தட்ட வந்து அதை தடுக்காம வாங்கிக்கோங்க, ஆனா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இப்படியான ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க. ஆளுங்கட்சி கூட நினைக்கலாம். ரெண்டு கட்சியுமே நான் என்ன சொல்றேன், மாற்றி இப்ப வந்து மக்களை வந்து நம்ம வந்து திருமங்கலம் எலெக்ஷன் நீங்க சொன்னதால நாங்க சொல்றேன். திருமங்கலம் எலெக்ஷன்ல காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சார், கூட்டணி. அதனால தேர்தல் கமிஷன் முழுமையாக அவர்களுக்கு ஒரு கட்சி சார்ந்த வேலை செய்தாங்க. நாங்க மத்திய அரசை நேரடியாக எதிர்க்கிறோம்.
எங்களுக்கு எந்தவித தேர்தல் கமிஷன் ஒரு சிறு உதவி கூட எங்களுக்கு கிடையாது. எங்களை முழுமையாக எங்களுடைய வேலைகளை தடுக்கிற அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். அதற்கு நாங்கள் ஈடு கொடுத்து மக்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இல்ல 2011 இதே தேர்தல் ஆணையர் தான் தமிழகத்தில் இருந்தாரு. அன்னைக்கும் வந்து இதே கூட்டணி இருந்தது. அன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டார்ன்றது இவங்க கட்சியை சொன்ன ஒரு விஷயம் தான். இரண்டாவது, மத்திய அரசு மீண்டும் அதே உதாரணம் தான். ராகுல் காந்திக்கே நோட்டீஸ் அனுப்புகிறது மத்திய தேர்தல் ஆணையம். இதில் மத்திய அரசு எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. சரி, மீண்டும் கார்த்திகை செல்வன். இப்போ எடப்பாடி பழனிசாமி 40 கார்களில் சென்ற பொழுது கூட நடவடிக்கை இல்லை. ஆனால் மாறன் 10 கார்களில் சென்றதற்கே வழக்கு. கேட்டால் தேர்தல் ஆணையத்திலிருந்தே அவர்கள் பிரிந்து தான் வந்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்று திமுக தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் அந்த நடவடிக்கைகளில் அவர்கள் சந்தேகம் எழுப்புகிறார்கள். அவர்கள் பார்வையில் அந்த சரிதானா? இதை வந்து நம்ம வந்து பர்செப்ஷன் தான் எல்லாமே. இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்படுகின்ற லோக்கல்லேருந்து வர ரிப்போர்ட்டை வச்சு அவங்க செயல்படுறாங்க. நீங்கள் வந்து அங்கே 2 பேருமே எக்ஸஸ் இருந்தது. ஒரு சில விஷயங்கள் உண்மைதான். நீங்கள் வந்து இப்போது திமுக வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது ஒரு நேரம் வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் அந்த நேரத்திற்கு முன்னதாக வேற ஒருத்தரோட வேட்புமனுவை உடனே வாங்கிறாங்க. இதில் ஒன்றும் பெரிய குற்றச்செயல் இல்லைனாலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல அங்கே அடிப்படையில் கீழே இருக்கிற அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு ஒரு விசுவாசமாக நடந்து கொள்கின்ற ஒரு சூழல் அங்கே இருக்க தான் செய்யுது. அதன் அடிப்படை நீங்கள் வந்து கீழே இருக்கிற எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் பண்ண முடியும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாரோ அதை ஒட்டி தான் அந்த எலெக்ஷன் ஆனால் அந்த இன்ஸ்பெக்டரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். நீங்கள் அதையும் பார்க்கணும். ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததற்காக அதிகாரி ஒருவர் அங்கேருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். ஆக இது வந்து இந்த முறை என்னன்னா 2 கட்சிகளுமே ரொம்ப பலம் வாய்ந்ததாக, 2 கட்சிகளுமே தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துட்டு வர்றதுனால அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்திருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக இது எல்லா தேர்தல்களையும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த முறை வந்து 2 பேருமே இந்த விஷயங்களை, அது குறிப்பாக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணி ஓரளவுக்கு இதை இன்னொன்று மீடியா இன்னைக்கு வெளியில் நிறைய வந்துட்டதுனாலையும் நடக்கின்ற விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது. அதெல்லாமும் ஒரு காரணம். ஆனால் இதில் தேர்தல் கமிஷனுக்கான அதிகாரங்கள் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். தேர்தல் கமிஷன் தங்களுக்கான அதிகாரங்களை செயல்படுத்துறதுக்கு எவ்வளவு தூரம் போக முடியும்னா எக்ஸிகியூஷன் பவர்ல நீங்க வந்து கீழே இருந்து ஒரு அதிகாரி கொடுக்குற ஒரு விஷயத்தை வச்சுதான் தேர்தல் ஆணையர், இங்க இருக்கிற தமிழக தேர்தல் ஆணையர் செயல்பட முடியும். அதனால இது வந்து நீங்க எப்பவுமே எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து போன தேர்தலையும் நடந்திருக்கு, இந்த தேர்தலையும் நடக்குது. அதனால தேர்தல் ஆணையத்தினுடைய வேலைகள்ல வந்து நீங்க வந்து சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படின்னா அவங்களுக்கான குறைந்தபட்சமா அவங்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள்ல அவங்க மேக்சிமம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக வழியை தவிர தங்களுடைய